என்னென்ன லாங்குவேஜ் டெஸ்ட்லாம் இருக்கு? OET நிறைய பேர் வந்து ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல்ஸ் எடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து வேலைக்கு போறத பத்தி ஃபோக்கஸ் பண்ணி நமக்கு மார்க் கொடுப்பாங்க. இந்த 4 மாடியூல்ஸ் இருக்கு ஆக்சுவலி. 30 நீங்க எடுத்தீங்கன்னா யுவர் பாஸ். ஓகே. ஃபீஸ்ன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஹலோ மக்களே, வணக்கம் வணக்கம். உங்கள் கிரிஷ் கோபால் ஃப்ரம் அயர்லாந்து. ஹோப் யூ ஆர் டூயிங் வெல். இந்த வீடியோ எதை பார்த்துனதுன்னா இங்கிலீஷ் லாங்குவேஜ் பார்த்துனது. ஓகே, நான் வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் கோர்ஸ் முடிச்சுட்டேன். ஐ வாண்ட் டு கோ டு இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் கண்ட்ரி டு ஒர்க் ஆர் ஸ்டடி. ஓகே, வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் திங் யூ நீடட் அப்படின்னா இங்கிலீஷ் லாங்குவேஜ் தான். ஏன்னா நீங்க போற கண்ட்ரில வந்துட்டு வைடா வந்துட்டு மக்கள் எல்லாரும் வந்துட்டு இங்கிலீஷ் தான் பேசுறாங்க. அப்போ வந்துட்டு நம்மளுடைய இங்கிலீஷ் வந்துட்டு நல்லா இருக்கணும், லாங்குவேஜ் நல்லா இருக்கணும். ஓகே, அப்படி நல்லா இருக்கணும்னா எப்படி டெஸ்ட் பண்ண முடியும்? தெர் ஆர் ஃபியூ ஸ்டெப்ஸ் இருக்கு. IELTS இருக்கு, OT அந்த மாதிரினா நிறைய இருக்கு. அதை பத்தி நம்ம பேசலாம். ஓகே, நான் இங்கிலீஷ் டெஸ்ட்ல பண்ணிட்டேன். அதுல எவ்வளவு மார்க் எடுக்கணும் அப்படின்றத கேட்டகரியை நான் பார்க்கலாம். நம்ம இன்னைக்கு வந்துட்டு வித் தஸ் டாக்டர் ஹரியர் மனோஜர் இருக்காங்க. வாங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம். Hey everyone, how are you? And Gopal is here with me to talk about the English language exams today, and we'll be discussing in detail in further. சார், என்னுடைய ஃப்ரெண்டு வந்துட்டு ஒரு கேள்வி கேட்டாங்க. அதாவது நான் வந்துட்டு நர்சிங் முடிச்சிட்டேன். ஒன்று நான் வேலைக்காக போகலான்னு பிளான் பண்ணுறேன். அதே டயத்தில் இல்லை ஒரு 1 இயர் மாஸ்டர் ப்ரோக்ராம் பண்ணலான்னு யோசிக்கிறேன். நீங்கள் வந்துட்டு லாங்குவேஜ் முக்கியம்னு சொல்கிறீங்க. என்னென்ன லாங்குவேஜ் டெஸ்ட்லாம் இருக்குது? இல்லை அந்த இப்போ நான் வேலைக்காக போகும்போது எவ்வளோ ஸ்கோர் பண்ணணும், இல்லை ஸ்டூடெண்ட்டாக போனால் எவ்வளோ ஸ்கோர் பண்ணணும், அதை பற்றி நீங்கள் கிளியராக சொன்னீங்கன்னா எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சார், என்னோட ஃப்ரெண்டுக்கு. அப்போ உங்கள் ஃப்ரெண்டு வந்து நர்சிங் முடிச்சிருக்காங்க. ஆமாம் ஆமாம். ஸோ இப்போ நர்சிங் டிகிரின்னு பார்த்தீங்கன்னா அந்த கோர்ஸ் முடிச்சுட்டு வேலைக்கு தான் மோஸ்ட்டாக போவாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து வேலைக்கு போகிறத பற்றி பார்ப்போம். செகண்ட் வந்து ஸ்டடீஸ் பற்றி பார்க்கலாம். ஓகே. ஒரு ஒர்க்குக்காக நீங்கள் ஒரு ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல் வந்து நீங்கள் வரணும்னா உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு எக்ஸாம்ஸ், இங்கிலீஷ் எக்ஸாம்ஸ் வந்து வெரைட்டிஸ் அதிகமாக இருக்கும். ரெஸ்பெக்டிவாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா IELTSன்னு சொல்லுவோம், இன்டர்நேஷனல் இங்கிலீஷ் லாங்குவேஜ் டெஸ்டிங் சிஸ்டம், ஆக்குபேஷனல் இங்கிலீஷ் டெஸ்ட் OET, PT Pearson டெஸ்ட் ஆஃப் இங்கிலீஷ், இன்னொரு TOEFL சொல்லுவோம், டெஸ்ட் ஆஃப் இங்கிலீஷ் அஸ் அ ஃபாரின் லாங்குவேஜ். இந்த மாதிரி 4 விதமான எக்ஸாம் இருக்கு. ஸோ IELTSன்னு பார்த்தீங்கன்னா அதை வந்து கண்டக்ட் பண்றதுன்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் கவுன்சில் ஃப்ரம் தி UK. ஓகே. OET வந்து ஆக்குபேஷனல் இங்கிலீஷ் டெஸ்ட், அதை கண்டக்ட் பண்ற எக்ஸாம்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஆஸ்திரேலியன் கவர்மெண்ட் கண்டக்ட் பண்ணுவாங்க. PTயும் ஆஸ்திரேலியன் கவர்மெண்ட் தான் கண்டக்ட் பண்ணாங்க. TOEFL டெஸ்ட் ஆஃப் இங்கிலீஷ் அஸ் அ ஃபாரின் லாங்குவேஜ், அது வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. இவங்க தான் வந்து 4 விதமான டெஸ்ட். இதுல மோஸ்டா வந்து ப்ரிஃபர் பண்ணி சூஸ் பண்ற எக்ஸாம்னு பாத்தீங்கன்னா IELTS and OET தான். ஓகேங்க. ஓகே. இதுல ஸ்பெசிஃபிக்கா என்ன சொல்லணும்னு பார்த்தா OET தான் நிறைய பேர் வந்து ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல்ஸ் எடுப்பாங்க. ஓகேங்க. ஏன்னா அந்த OET எக்ஸாம், இந்த இங்கிலீஷ் எக்ஸாம் ஃப்ரேம் பண்ணி இருக்கிறதே வந்து ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல்ஸ் மட்டும்தான். அதுல வந்து ஒரு 14 ப்ரொஃபஷன்ஸ், அந்த 14 ப்ரொஃபஷன்ஸ் மட்டும்தான் அந்த இங்கிலீஷ் எக்ஸாம், அந்த OET இங்கிலீஷ் எக்ஸாம் எடுக்க முடியும். ஓகேங்க. அது வந்து அந்த 14 ப்ரொஃபஷன்ஸ் வந்து இன்க்ளூட் ஆகுறது வந்து டாக்டர்ஸ், நர்சஸ், டயட்டீஷியன், ஃபார்மசிஸ்ட், பிசியோதெரபிஸ்ட், ரேடியோகிராஃபர்ஸ், இவங்க எல்லாம் அதுல இன்வால்வ் ஆவாங்க. சோ அந்த 14 ப்ரொஃபஷன்ஸ் மட்டும் தான் OET எக்ஸாம் எழுத முடியும். இன்னொன்னு இங்கிலீஷ் IELTS இருக்கு. IELTS வந்து எல்லாருமே எடுக்கும். ஓகேங்க. சரிங்களா? ஓகே. நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா எந்தெந்த எக்ஸாம் எப்படி எந்த மாதிரி டைப் இருக்கு எக்ஸாம்ன்றது இப்ப நம்ம பார்ப்போம். சார், கொஞ்சம் OET பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணுங்களேன். கண்டிப்பா. சோ OET நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஆக்குபேஷனல் இங்கிலீஷ் டெஸ்ட், that is conducted by the Australian government. Okay. அதோட ஃபீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இந்தியன் ருபீஸ்க்கு வந்து 32,000 to 35,000 rupees ஆகும். இந்த OET எக்ஸாம் வந்து மெயினா ஃப்ரேம் அவுட் பண்ணிருக்கிறது வந்து முன்னாடி சொன்ன மாதிரி 14 ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல்ஸ்க்கு மட்டும்தான். அது எல்லாரையாலுமே வந்து அக்செப்ட் பண்ண முடியாது. எல்லா ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல் அக்செப்ட் பண்ண முடியாது. அந்த OET சைட்ல எந்தெந்த ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல்ஸ் வந்து அதை வந்து எழுத முடியும். எக்ஸாம்பிள் முன்னாடி சொன்ன மாதிரி டாக்டர், நர்சஸ், பிசியோதெரபிஸ்ட், ஃபார்மசிஸ்ட், டயட்டீஷியன்ஸ் இவங்கெல்லாம் எழுதும். ஓகே. இந்த OET மெயின் கோல் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு பர்சனுடைய நாலேஜ், அதாவது ஒரு ஹெல்த் கேர் ஒர்க்குடைய இங்கிலீஷ் நாலேஜை டெஸ்ட் பண்றது. எஸ். வெதர் அவங்க வந்து ஒரு இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் கண்ட்ரிக்குள்ள போயிட்டு அவங்களால வந்து பிராக்டிஸ் லாங்குவேஜ் வைஸ் சேஃபா ஒர்க் பண்ண முடியுமா, சேஃபா பிராக்டிஸ் பண்ண முடியுமான்றத வந்து அவங்க அசஸ் பண்றாங்க. இது வந்து எல்லா நாட்டிலயுமே வந்து அக்செப்ட் பண்றாங்க. அந்த எக்ஸாம்னு பாத்தீங்கன்னா எல்லா நாட்டிலயுமே கிடையாது. இந்த OET எக்ஸாம் வந்து அக்செப்ட் பண்ற நாடுகள் எதுன்னு பாத்தீங்கன்னா ஒன்லி ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல்ஸ்க்கு ஆஸ்திரேலியால அக்செப்ட் பண்ணுவாங்க, நியூசிலாந்துல அக்செப்ட் பண்ணுவாங்க, அயர்லாந்துல அக்செப்ட் பண்ணுவாங்க, சிங்கப்பூர்ல சம் ஆஃப் த ஹாஸ்பிட்டல்ஸ் அக்செப்ட் பண்றாங்க, பிளஸ் UK அக்செப்ட் பண்றாங்க. யுனைடெட் ஸ்டேட்ஸ், அதாவது அமெரிக்கால வந்து இருக்கிற 52 ஸ்டேட்ஸ்ல வந்து ஒன்லி 3 ஸ்டேட்ஸ் தான் கரண்ட்லி அக்செப்ட் பண்றாங்க. ஃப்ளோரிடா, Oregon,
இன்னொரு ஸ்டேட் அக்செப்ட் பண்றாங்க. கனடாலன்னு பாத்தீங்கன்னா அங்கேயும் ஒரு சில ப்ராவின்சஸ் வந்து அக்செப்ட் பண்றாங்க. ஸோ இதுதான் வந்து இப்போதைக்கு இருக்கிற ஒரு ட்ரெண்டிங். மோஸ்டா வைட்ல அக்செப்ட் பண்ற ஒரு கண்ட்ரிஸ்ன்னு பாத்தீங்கன்னா அயர்லாந்து, யூகே, நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா, இந்த 4 நாடுகள் வந்து மோஸ்டா வந்து OET அக்செப்ட். ஓகேங்க. ஸோ ஓஇடின்னு சொல்லும்போது எதெல்லாம் கவர் பண்றாங்க, என்னென்ன மாடியூல்ஸ் இருக்கு, அதை பத்தி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க வியூவர்ஸ்க்கு. கண்டிப்பா. முன்னாடி சொன்ன மாதிரி OET வந்து 4 மாடியூல்ஸ் இருக்கு ஆக்சுவலி. அதுல வந்து உங்களுடைய பேச்சு திறனையும், உங்களுடைய ரீடிங் ஸ்கில்லையும், ரைட்டிங் ஸ்கில்லையும், எழுத்து திறனையும், பிளஸ் உங்களுடைய லிசனிங் ஸ்கில், நீங்க எந்த அளவுக்கு லிசன் பண்றீங்க, இந்த 4 மாடியூல்ஸ் தான் வந்து அவங்க வந்து ஸ்பெசிஃபிக்கா அசஸ் பண்றாங்க. நீங்க ஒரு இங்கிலீஷ் நாட்டுக்குள்ள போயிட்டீங்கன்னா அவங்களுக்கு ஈக்குவலான லெவலுக்கு வந்து உங்க அண்டர்ஸ்டாண்டிங், இந்த ரீடிங் ஸ்கில்ஸ், ரைட்டிங் ஸ்கில்ஸ், லிசனிங் ஸ்கில்ஸ், ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸ் இருக்கா, இதுதான் அவங்க போய் வச்சு. ஸோ கொஞ்சம் மாடியூல்ஸையும் ப்ளஸ் ஒவ்வொரு மாடியூல்ஸும் எவ்வளோ மார்க் எடுக்கணும்னு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணீங்கன்னா கொஞ்சம் வியூவர்ஸ் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சார். கண்டிப்பா. நான் முன்னாடி சொன்ன மாதிரி 4 மாடியூல்ஸ் இருக்கு. அதுல ஸ்பீக்கிங், ரைட்டிங், லிசனிங் அண்ட் ரீடிங். அதுல ஒரு மாடியூலுக்கு வந்து ஒரு ஓன் செட் ஆஃப் கிரைட்டீரியா இருக்கு, ஃப்ரேம் அவுட் இருக்கு, அந்த ஒரு கொஸ்டின்ஸ் அந்த மாதிரி செட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட்னு பார்த்தீங்கன்னா லிசனிங் டெஸ்ட். லிசனிங் டெஸ்ட் தான் எப்பயுமே OET எக்ஸாம்ல ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ற ஒரு மாடியூல். ஓகே. நீங்க எக்ஸாம் போய் உட்காரீங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு லிசனிங்ல தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க அவங்க. ஓகே. லிசனிங் டெஸ்ட் எதை பத்தி ஃபோக்கஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பர்சன் பேசுறது, அதாவது அவங்கள நீங்க எந்த அளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்க, அதை தான் அவங்க மெயினா அந்த டெஸ்ட்ல, அந்த சப் மாடியூல்ல வந்து டெஸ்ட் பண்றது. இது எப்படி நடக்கும்னு பாத்தீங்கன்னா ஒரு சில எக்ஸாம் சென்டர்ஸ்ல வந்து உங்களுக்கு ஹெட்ஃபோன் மாதிரி கொடுத்துருவாங்க காதுல. இன்னொரு எக்ஸாம்
இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து டாக்டர், நீங்க ஒரு பேஷண்ட், நீங்க என்கிட்ட வரீங்க, எனக்கு வந்து அந்த டாஸ்க் கொடுத்துருவாங்க. என்ன டாஸ்க், நான் என்னென்ன கவர் பண்ணணும் இந்த ஸ்பீக்கிங்ல. உங்களுக்கு வந்து ஒண்ணு கொடுத்துருப்பாங்க, உங்களுக்கு டாஸ்க், நீங்க என்னென்ன பேசணும். என்னுடைய மட்டும் தான் அசஸ் பண்ணுவாங்க. ஆக்சுவலி இது வந்து ஒரு ப்ரீ ரெக்கார்டட், அவங்க நம்ம பேசுறது எல்லாமே வந்து வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி ஆஸ்திரேலியன் கவர்மெண்ட்டுக்கு அனுப்புவாங்க. அங்க இருக்கிற OIT அசஸஸ் வந்து அதை அசஸ் பண்ணி நமக்கு மார்க் கொடுப்பாங்க. ஸோ இந்த ஸ்பீக்கிங் மட்டும் வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணுவாங்க. அதான் அந்த டாஸ்க் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், hi, my name is Hari, I'm one of the doctors working here, and you're here to just presenting complaints and so on. So எதுக்காக வந்திருக்கீங்க, என்ன பண்ணுச்சு, நம்ம கேதர் பண்ணுவோம்ல யூசுவலா. ஒண்ணுமே இல்லைங்க, பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது ஸ்பீக்கிங்ல. நீங்க வந்து யூசுவலா ஒரு பேஷண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு வரப்ப நீங்க என்னென்னலாம் பேசுவீங்க, ஆக்சுவலா கம்யூனிகேட் பண்ணுவீங்க. என்னமா ஆச்சு, என்ன எதுக்காக, என்ன ஆச்சு, எத்தனை நாளா இருக்கு, இது அட்வைஸ் கொடுப்பீங்க, ரெக்கமெண்டேஷன் கொடுப்பீங்க இல்லைங்களா. இதேதான் நீங்க இங்கிலீஷ்ல பேசுவீங்க. இதுதான் சிம்பிள். ஆக்சுவலி நிறைய பேர் வந்து பயந்து இருக்காங்க இங்கிலீஷ் எக்ஸாம்னாலே வந்து ஒரு பெரிய இதுன்னு சொல்லிட்டு. ஆனா அப்படி இருந்தோம், பட் அது ரியாலிட்டிக்குள்ள போறப்பதான் வந்து தெரியும். ஆக்சுவலி இங்கிலீஷ் எக்ஸாம் இஸ் ஈஸி, பிராக்டிஸ். இதுதான் ஸ்பீக்கிங். சோ இதுல நான் முன்னாடி சொன்ன மாதிரி வந்து ஒரு மாடியூலுக்கு ஒரு மினிமம் வந்து 350 பாசிங் மார்க். B கிரேட் சொல்லுவாங்க. வந்து B கிரேட் எடுத்தீங்கன்னா அது பாசிங் மார்க். இதுல வந்து உங்களுக்கு C+ ஆகி போச்சு, பாக்கி 3 மாடியூலையும் வந்து B ஆகி போச்சுன்னு வச்சுக்கோங்க. அயர்லாந்துக்கு நீங்க எலிஜிபிள். இதுவே யூகேல ஸ்கோர் எப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்பீக்கிங், லிசனிங், ரீடிங் இது மூணுத்துலயும் B கிரேடும், அயர்லாந்து ரைட்டிங்ல வந்து C+ வந்து யூகேல அக்செப்ட் பண்ற ஸ்கோர். நீங்க 4 மாடியூல B எடுத்தாலும் இட்ஸ் வெல் அண்ட் ஃபைன், சூப்பர். பட் யூகே சினாரில வந்து அது. ஆஸ்திரேலியாலும் அதே மாடியூல் தான். லிசனிங், ஸ்பீக்கிங், ரீடிங்ல வந்து நீங்க வந்து 3 Bயும் ரைட்டிங்ல C+ எடுத்தா நீங்க ஆஸ்திரேலியாவுக்கு எடுத்ததுல நியூசிலாந்துக்கு எடுத்து. அப்புறம் அயர்லாந்துல வந்து ஒரு அட்வான்டேஜ் எல்லாருக்கும் சொல்றேன். அயர்லாந்துல அட்வான்டேஜ் பாத்தீங்கன்னா, எத்தனை ஒரு மாடியூல்ல C+, ரிமைனிங் 3 மாடியூல் B கிரேடும் எடுத்தீங்க OITல நீங்க எலிஜிபிள் டு கம் டு அயர்லாந்து. Where is other country? US is very particular. US ல வந்து C+ எடுத்தா போதும். எல்லாத்துலயுமே. யூஎஸ்ல வந்து நிறைய நாட்டுக்காரங்க இருக்காங்க. ஆனா இங்கிலீஷ்ல அந்த அளவுக்கு அவங்க மேஜரா கன்சிடர் பண்ணல. பட் அதனால C+ தான் வச்சிருக்காங்க. எல்லா ஸ்டேட்லயும் இல்ல, ஒரு 3 ஸ்டேட்ல சொன்ன 3 ஸ்டேட்ல. ஆரிகான், ஃப்ளோரிடால. பட் அங்க இருக்க மெயின் டீல் நீங்க இருக்க நர்ஸா போறீங்க இல்ல டாக்டரா போறீங்க, அந்த நாட்டோட லைசன்ஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணணும். அதுதான் பெரிய டீல். இங்கிலீஷ் எக்ஸாம் அதுதான் பெரிய டாஸ்க். அதனாலதான் அவங்க கொஞ்சம் ஈஸி பண்ணிச்சு. கனடாவிலேயே வந்து 4 டீம். Very good. So this is overall English OIT உடைய ஒரு பிளிக். ஆக்சுவலி இத பத்தி தான் ஃபோக்கஸா இருக்கும். ஈஸியான ஒரு எக்ஸாம் தான், பயப்படாதீங்க. You can do it. உங்களால பண்ண முடியாது. கண்டிப்பா. So நான் எதுக்கு சொன்னா, நீங்க இப்போ நர்சிங் ஸ்டூடெண்டாவோ ஒரு MBBS ஸ்டூடெண்டாவோ நீங்க படிச்சுட்டு இருக்கீங்கன்னா, இதெல்லாம் நீங்க எப்பல இருந்தே நீங்க 3rd இயர் படிக்கிறீங்களப்ப இல்ல 2nd இயர் படிக்கிறப்ப ஸ்டார்ட் சர்ச் பண்ண ஆரம்பிச்சீங்க. ஸ்பீக்கிங் வீடியோ நிறைய இருக்கு யூடியூப்ல. போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஒரு ஐடியா கிடைக்கும். ஆமா, இன்னும் லிசனிங் வீடியோஸ் நிறைய இருக்கு. பிராக்டிஸ் பண்ணலாம். அதுக்கேற்ற மாதிரி நம்ம தமிழ்நாட்டுல நிறைய பேர் நர்சிங் படிச்சுட்டு இருக்காங்க. நிறைய பேருக்கு இந்த இன்ஃபர்மேஷன் இருக்கு. OIT மோஸ்டா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், பட் தெரியாதவங்களுக்கு இது பயனுள்ளதா. Of course, definitely. Anyway, thanks for having me to just to say these things to the viewers today. And I'm happy that just share the information about the OIT. Okay. And thanks Mr. Gopal again, and sorry Krish. And hope you have a good day. Thank you so much. Finally, thank you for your time, and definitely some of the viewers will be definitely benefited. ரொம்ப நன்றிங்க, உங்க டயத்துக்காக ரொம்ப நன்றி. Thank you so much.